வணக்கம். புதுவை மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் நடைபெற்ற பல்வேறு நிகழ்வுகளை விரிவாக காண்பதற்கு முன்பு தலைப்புச் செய்திகளை காண்போம். லாஸ்பேட்டை தொகுதியில் காங்கிரஸ் வேட்பாளர் வைத்தியநாதன் தீவிர வாக்கு சேகரிப்பு. பிரச்சாரத்தில் பங்கேற்றார் கர்நாடக அமைச்சர் தினேஷ் குண்டுராவ். தட்டாஞ்சாவடி தொகுதியில் என்ஆர் காங்கிரசார் தீவிர பிரச்சாரம். மக்களோடு நேரடியாக தொடர்பு கொண்டு ஆலோசனை. முதலியார்பேட்டை தொகுதியில் திமுக வேட்பாளர் சம்பத் தீவிர வாக்கு சேகரிப்பு. மக்கள் உற்சாக வரவேற்பு. இனி விரிவான செய்திகள். லாஸ்பேட்டையில் காங்கிரஸ் வேட்பாளர் வைத்தியநாதன் ஆலய பூஜைக்கு பின் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். லாஸ்பேட்டை சட்டமன்ற தொகுதியில் காங்கிரஸ் கட்சி வேட்பாளர் வைத்தியநாதன் தீவிர தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகிறார். தொகுதிக்குட்பட்ட ஸ்ரீ கற்பக விநாயகர் ஆலயத்தில் சிறப்பு பூஜை செய்து தனது பிரச்சாரத்தை தொடங்கினார். அதனைத் தொடர்ந்து ஆதரவாளர்கள் மற்றும் கட்சி நிர்வாகிகளுடன் இணைந்து குறிஞ்சி நகர் 8, 9, 10, 11, 12 குறுக்கு தெருக்களை சென்று பொதுமக்களை சந்தித்து வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். பொதுமக்களிடம் அவர்களின் குறைகள் மற்றும் தேவைகளை கேட்டறிந்ததுடன் தன்னுடைய தேர்தல் வாக்குறுதிகளையும் விளக்கினார். பொதுமக்கள் அனைவரும் காங்கிரஸ் கட்சி வேட்பாளர் வைத்தியநாதன் அவர்களையும் கமலா அறக்கட்டளை முதன்மை செயலர் ரமா வைத்தியநாதன் அவர்களையும் வரவேற்கும் விதமாக பட்டாசு வெடித்தும் பிரம்மாண்ட மாலை அணிவித்தும் பொன்னாடை அணிவித்தும் மலர் தூவியும் ஆரத்தி எடுத்தும் மிகுந்த ஆரவாரத்துடன் வரவேற்றனர். முதலியார்பேட்டை பகுதியில் திமுக வேட்பாளர் சம்பத்திற்கு மக்கள் திரளான ஆதரவு அளித்தனர். கூட்டணி கட்சிகளுடன் தீவிர வாக்கு சேகரிப்பில் அவர் ஈடுபட்டார். முதலியார்பேட்டை தொகுதிக்குட்பட்ட பல்வேறு பகுதிகளில் திமுக வேட்பாளர் சம்பத் கூட்டணி கட்சியான காங்கிரஸ் நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்களுடன் இணைந்து தீவிரமாக வீடு வீடாக சென்று வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். வாக்கு சேகரிப்பு நிகழ்வின் போது பொதுமக்களை நேரில் சந்தித்து அவர்களுடன் உரையாடிய சம்பத் கடந்த 5 ஆண்டுகளில் நடைபெற்ற பல்வேறு வளர்ச்சிப் பணிகள், அடிப்படை வசதிகள் மேம்பாடு, மக்கள் நல திட்டங்கள் உள்ளிட்ட சாதனைகள் குறித்து விரிவாக எடுத்துரைத்தார். மேலும் அடுத்த 5 ஆண்டுகளிலும் மக்களின் நலனை குறிக்கோளாக கொண்டு மேலும் பல திட்டங்களை செயல்படுத்த உறுதியளித்தார். இந்த நிகழ்வில் கூட்டணி கட்சியான காங்கிரஸ் கட்சியினரும் உற்சாகமாக பங்கேற்று திமுக வேட்பாளருக்கு ஆதரவாக பொதுமக்களிடம் வாக்குகளை சேகரித்தனர். இரு கட்சிகளின் ஒருங்கிணைந்த செயல்பாடு அப்பகுதியில் தேர்தல் உற்சாகத்தை அதிகரித்தது. சம்பத் சென்ற இடங்களில் எல்லாம் பொதுமக்கள் திரளாக வந்து அவருக்கு உற்சாக வரவேற்பு அளித்தனர். குறிப்பாக பெண்கள் ஆரத்தி எடுத்து அவரை வரவேற்றதும் இளைஞர்கள் முழக்கங்கள் எழுப்பி ஆதரவு தெரிவித்ததும் குறிப்பிடத்தக்கது. மொத்தத்தில் முதலியார்பேட்டை பகுதியில் நடைபெற்ற இந்த வாக்கு சேகரிப்பு நிகழ்வு திமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சிகளுக்கு நல்ல வரவேற்பு கிடைத்திருப்பதை வெளிப்படுத்தும் வகையில் சிறப்பாக நடைபெற்றது. லாஸ்பேட்டையில் காங்கிரஸ் வேட்பாளர் வைத்தியநாதன் ஆலய பூஜைக்கு பின் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். லாஸ்பேட்டை சட்டமன்ற தொகுதியில் காங்கிரஸ் கட்சி வேட்பாளர் வைத்தியநாதன் தீவிர தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகிறார். தொகுதிக்குட்பட்ட ஸ்ரீ சிவசுப்பிரமணிய சுவாமி தேவஸ்தான ஆலயத்தில் சிறப்பு பூஜைகள் செய்து தனது பிரச்சாரத்தை தொடங்கினார். கர்நாடக அரசின் சுகாதார மற்றும் குடும்ப நலத்துறை அமைச்சர் மாண்புமிகு தினேஷ் குண்டுராவ் அவர்கள்
காங்கிரஸ் கட்சி வேட்பாளர் வைத்தியநாதன் அவர்களுடன் இணைந்து பொதுமக்களிடம் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அதனைத் தொடர்ந்து ஆதரவாளர்கள் மற்றும் கட்சி நிர்வாகிகளுடன் இணைந்து லாஸ்பேட்டையில் உள்ள நேருவில் நகர், சுப்பிரமணிய கோவில் வீதி, திரௌபதி அம்மன் கோவில் வீதி, விநாயகர் வீதி, காமன் கோவில் வீதி சென்று பொதுமக்களை சந்தித்து வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். பொதுமக்களிடம் அவர்களின் குறைகள் மற்றும் தேவைகளை கேட்டறிந்ததுடன் தன்னுடைய தேர்தல் வாக்குறுதிகளையும் விளக்கி கூறினார். பொதுமக்கள் அனைவரும் காங்கிரஸ் கட்சி வேட்பாளர் வைத்தியநாதன் அவர்களையும் கமலா அறக்கட்டளை முதன்மை செயலர் ரமா வைத்தியநாதன் அவர்களையும் வரவேற்கும் விதமாக பட்டாசு வெடித்தும், பிரம்மாண்ட மாலை அணிவித்தும், பொன்னாடை அணிவித்தும், மலர்கள் தூவியும், ஆரத்தி எடுத்தும் மிகுந்த ஆரவாரத்துடன் வரவேற்றனர். முத்தியால்பேட்டையில் சுயேட்சை வேட்பாளர் சந்துரு தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். முத்தியால்பேட்டை பகுதியில் சுயேட்சை வேட்பாளர் சந்துருஜி தனது கேஸ் ஸ்டவ் சின்னத்திற்கு ஆதரவு கோரி வீடுவீடாக சென்று தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது பொதுமக்களுடன் நேரடியாக சந்தித்து பேசிய அவர், அடுத்த 5 ஆண்டுகளில் மக்களின் அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்ய திட்டமிட்டுள்ள பல்வேறு நலத்திட்டங்களை விளக்கமாக எடுத்துரைத்தார். மேலும் குடிநீர் வசதி, சாலை மேம்பாடு, வேலை வாய்ப்பு உருவாக்கம் உள்ளிட்ட பிரச்சினைகளுக்கு முன்னுரிமை அளித்து தீர்வு காணப்படும் என உறுதியளித்தார். இந்த வாக்கு சேகரிப்பு நிகழ்வில் அவரது ஆதரவாளர்கள் பலரும் கலந்து கொண்டு உற்சாகமாக ஆதரவு தெரிவித்தனர். பொதுமக்களும் அவருக்கு நல்ல வரவேற்பு அளித்தது குறிப்பிடத்தக்கது. நெல்லித்தோப்பு தொகுதியில் பலாப்பழம் சின்னத்திற்கு ஓம் சக்தி சேகர் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். நெல்லித்தோப்பு சட்டமன்ற தொகுதியில் சுயேட்சை வேட்பாளராக பலாப்பழம் சின்னத்தில் போட்டியிடும் ஓம் சக்தி சேகர் நகர் வார்டு, TR நகர், திருமால் நகர் உள்ளிட்ட பகுதிகளில் வீடுவீடாக சென்று தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது அப்பகுதி பொதுமக்கள் அவருக்கு சால்வை அணிவித்து ஆரத்தி எடுத்து உற்சாகமான வரவேற்பு அளித்தனர். மேலும் தங்களது பகுதிகளில் நிலவும் பல்வேறு பிரச்சனைகள் மற்றும் தேவைகளை ஓம் சக்தி சேகரிடம் முன்வைத்து தீர்வு கோரினர். இதையடுத்து பொதுமக்களிடம் பேசிய ஓம் சக்தி சேகர், கடந்த 10 ஆண்டுகளில் நெல்லித்தோப்பு தொகுதி பல்வேறு வளர்ச்சி பணிகளில் பின்தங்கியுள்ளது. நான் 2006 முதல் 2016 வரை சட்டமன்ற உறுப்பினராக இருந்த காலத்தில் அண்ணாநகர் பகுதியில் சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் நிலையம் அமைத்து குடிநீர் வசதியை மேம்படுத்தினேன். TR நகர் பகுதியில் அனைத்து சாலைகளையும் சிமெண்ட் சாலைகளாக மாற்றினேன். திருமால் நகர் பகுதியில் பல்வேறு அடிப்படை வசதிகள் செய்யப்பட்டன. திருமால் நகர் பகுதியில் கோவில் அமைப்பது குறித்து ஏற்பட்ட பிரச்சனையில் அப்பகுதி மக்களுடன் இணைந்து கோவில் அமைக்க நடவடிக்கை எடுத்தேன்.
மேலும் திருமால் நகர் மற்றும் டிஆர் நகர் பகுதிகளில் கூடுதலாக சிசிடிவி கேமராக்கள் அமைத்து மக்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய திட்டமிட்டுள்ளேன். நெல்லித்தோப்பு தொகுதி மக்களின் நலனே எனது முதன்மை குறிக்கோள். பதவியில் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் மக்களுக்காக தொடர்ந்து பணியாற்றுவேன். இந்த முறை என்னை ஆதரித்து வெற்றி பெற செய்யுங்கள் என கேட்டுக்கொண்டார். இந்த வாக்கு சேகரிப்பு நிகழ்வில் அவரது ஆதரவாளர்கள் பலரும் கலந்து கொண்டு உற்சாகமாக ஆதரவு தெரிவித்தனர். வில்லியனூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட வில்லியனூர் தட்டாஞ்சாவடி மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் என்ஆர் காங்கிரஸ் வேட்பாளர் ரவிக்குமார் ஜக்கு சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டி தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். புதுச்சேரி மாநிலம் தேசிய ஜனநாயக கூட்டணியில் அங்கம் வகிக்கும் என்ஆர் காங்கிரஸ் கட்சி மற்றும் கூட்டணி கட்சியின் வேட்பாளர்களுக்கு ஆதரவாக புதுச்சேரியின் அனைத்து தொகுதிகளிலும் தேசிய ஜனநாயக கூட்டணி வேட்பாளர்களுக்கு வாக்களிக்க வேண்டி தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக வில்லியனூர் தொகுதியில் அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் கட்சி வேட்பாளராக ரவிக்குமார் போட்டியிடுகிறார். இந்த நிலையில் கூட்டணி கட்சிகளோடு வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்ட ரவிக்குமார் வில்லியனூர் தொகுதி, வில்லியனூர், தட்டாஞ்சாவடி மற்றும் அதனை சுற்றியுள்ள பல்வேறு பகுதிகளில் ஜக்கு சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டி வீடு வீடாக சென்று பொதுமக்களிடம் துண்டு பிரசுரங்களை வழங்கி என்ஆர் காங்கிரஸ் அரசின் சாதனைகளை எடுத்துக் கூறி தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். இதில் என்ஆர் காங்கிரஸ், பாஜக, அதிமுக, அமமுக, லட்சிய ஜனநாயக கட்சி மற்றும் கூட்டணி கட்சியினர் பலர் கலந்து கொண்டனர். புதுவை மாநிலம் மண்ணாடிப்பட்டு தொகுதியில் உள்ள கொடாத்தூர் மணவெளி பகுதியில் தீவிர வாக்கு சேகரிப்பில் அமைச்சர் நமச்சிவாயம் ஈடுபட்டார். புதுச்சேரி மாநிலம் மண்ணாடிப்பட்டு தொகுதியில் பாஜகவில் இரண்டாவது முறையாக களம் காணும் அமைச்சர் நமச்சிவாயம் திருக்கனூர் அடுத்த கொடாத்தூர் மணலி கிராமத்தில் வீடு வீடாக சென்று தாமரை சின்னத்திற்கு வாக்களிக்குமாறு வாக்காளர்களை சந்தித்து வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். இதில் கூட்டணி கட்சியான அதிமுக நிர்வாகிகள் மற்றும் பாஜக, லட்சிய ஜனநாயக கட்சி நிர்வாகிகள், தொண்டர்கள் என 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு கடந்த 5 ஆண்டுகளில் செய்த சாதனை பட்டியலை கூறி தாமரை சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தனர். திருபுவனை பகுதியில் திமுக வேட்பாளர் அங்காளன் உதயசூரியன் சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டி தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். புதுச்சேரியில் சட்டப்பேரவை தேர்தல் வருகின்ற 9ஆம் தேதி நடைபெறவுள்ள நிலையில் அரசியல் கட்சியினர் புதுச்சேரி முழுவதும் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக புதுச்சேரி மாநிலம் திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பகுதியில் திமுக வேட்பாளர் அங்காளன் உதயசூரியன் சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டி வீடு வீடாக சென்று துண்டு பிரசுரங்களை வழங்கி தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகிறார். இந்த நிலையில் திருபுவனை மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் உதயசூரியன் சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டி பொதுமக்களிடம் துண்டு பிரசுரங்களை வழங்கி வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். மேலும் பல்வேறு இடங்களில் வேட்பாளர் அங்காளனுக்கு பொதுமக்கள் ஆரத்தி எடுத்தும் மாலை அணிவித்தும் பொன்னாடை போர்த்தியும் தங்களது ஆதரவினை தெரிவித்தனர். இந்த நிகழ்ச்சியில் கூட்டணி கட்சியினர், பொதுமக்கள், இளைஞர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டு தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். உழவர்கரை தொகுதியில் சுயேட்சை வேட்பாளர் ஐஜி பிரபாதேவியை ஆதரித்து ஐஜி வீரராகு வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். உழவர்கரை தொகுதியில் சுயேட்சையாக சிலிண்டர் சின்னத்தில் போட்டியிடும் ஐஜி பிரபாதேவியை ஆதரித்து ஐஜி வீரராகு முத்துப்பிள்ளைப்பாளையம் பகுதியில் வீடு வீடாக சென்று தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். சட்டமன்ற தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் பல்வேறு வேட்பாளர்கள் தீவிர பரப்புரையில் ஈடுபட்டு வருகின்றனர். அந்த வகையில் அருண் சர்மா சேரிட்டபிள் டிரஸ்ட் அறங்காவலரும் சமூக சேவகருமான ஐஜி பிரபாதேவி வீரராகு சுயேட்சையாக உழவர்கரை தொகுதியில் போட்டியிடுகிறார். இவருக்கு சிலிண்டர் சின்னம் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. இந்த நிலையில் இவர் முத்துப்பிள்ளைப்பாளையம் பகுதியில் வந்தபோது அவருக்காக ஆளுயர மாலை அணிவித்து சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது. தொடர்ந்து அப்பகுதியில் உள்ள ஸ்ரீ பொன்னுமுத்து மாரியம்மன் ஆலயத்தில் சுவாமி தரிசனம் செய்து தேர்தல் பரப்புரையை தொடங்கினார். அவருக்கு ஆதரவாக ஐஜி வீரராகு அப்பகுதியில் வீடு வீடாக சென்று சிலிண்டர் சின்னத்திற்கு வாக்களித்து வெற்றி பெற செய்ய கோரி அப்பகுதி மக்களிடம் பிரச்சாரம் மேற்கொண்டார். நெட்டப்பாக்கம் தொகுதியில் காங்கிரஸ் வேட்பாளர் அன்பரசன் கூட்டணி கட்சி ஆதரவாளர்களுடன் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். புதுச்சேரி மாநிலத்தில் நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தலில் நெட்டப்பாக்கம் தொகுதியில் காங்கிரஸ் கட்சி வேட்பாளர் அன்பரசன் நெட்டப்பாக்கம் தொகுதிக்குட்பட்ட பல்வேறு கிராமப்புற பகுதிகளில் தன் கூட்டணி கட்சி ஆதரவாளர்களுடன் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகிறார். இந்த நிலையில் நெட்டப்பாக்கம் தொகுதிக்குட்பட்ட ஏரிப்பாக்கம், நத்தமேடு உள்ளிட்ட பகுதிகளில் விடுவிடாக சென்று வாக்காளர்களை சந்தித்து துண்டு பிரசுரங்களை வழங்கி காங்கிரஸ் கட்சியின் சாதனைகளை எடுத்துரைத்து கை சின்னத்திற்கு வாக்களிக்குமாறு பொதுமக்களை கேட்டுக் கொண்டார். இதில் கூட்டணி கட்சிகளை சேர்ந்த 100க்கும் மேற்பட்டோர் உற்சாகமாக பங்கேற்று வாக்குகளை சேகரித்தனர். காலாப்பட்டு தொகுதியில் காங்கிரஸ் கட்சியிலிருந்து 2000க்கும் மேற்பட்டோர் விலகி கல்யாணசுந்தரம் முன்னிலையில் பாஜகவில் இணைந்தனர்.
காலாப்பட்டு தொகுதியில் அரசியல் பரபரப்பை ஏற்படுத்தும் வகையில் வடக்கு மாவட்ட காங்கிரஸ் கட்சி தலைவர் ஜோசப் டேனியல் தலைமையில் 2000க்கும் மேற்பட்டோர் காங்கிரஸ் கட்சியில் இருந்து விலகி சட்டமன்ற உறுப்பினர் கல்யாணசுந்தரம் முன்னிலையில் இணைந்தனர். இந்த நிகழ்வின் ஒரு பகுதியாக கருவடிக்குப்பம் பகுதியிலிருந்து தொடங்கிய இருசக்கர வாகன ஊர்வலம் மிகுந்த உற்சாகத்துடன் நடைபெற்றது. நூற்றுக்கணக்கான வாகனங்கள் கலந்து கொண்ட இந்த ஊர்வலம் பகுதி முழுவதும் பொதுமக்களின் கவனத்தை ஈர்த்தது. பின்னர் அப்பகுதியில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் இணைப்பு விழா நடைபெற்றது. இணைப்பு விழா நிகழ்ச்சிக்கு தலைமை தாங்கிய சட்டமன்ற உறுப்பினர் கல்யாணசுந்தரம் புதிதாக இணைத்தவர்களை வரவேற்று பேசினார். அப்போது அவர் மோடியின் வழிகாட்டுதலின்படி நாட்டில் சிறப்பான ஆட்சி நடைபெற்று வருகிறது. அதேபோல் புதுச்சேரியிலும் அடுத்த 5 ஆண்டுகளில் முன்னேற்றமான ஆட்சி அமையும். காலாப்பட்டு தொகுதியை முதன்மை தொகுதியாக மாற்றுவதற்கான அனைத்து முயற்சிகளையும் மேற்கொள்வேன் என்று உறுதியளித்தார். மேலும் இந்த இணைப்பு நிகழ்வு காலாப்பட்டு தொகுதியில் அரசியல் மாற்றத்திற்கான முக்கிய கட்டமாக பார்க்கப்படுகிறது. பெருமளவிலான பொதுமக்கள் மற்றும் ஆதரவாளர்கள் கலந்து கொண்டு நிகழ்ச்சியை சிறப்பித்தனர். பனித்திட்டு மீனவ கிராமத்தில் ஜக்கு சின்னத்திற்கு மோகன்தாஸ் வீடு வீடாக சென்று வாக்கு சேகரித்தார். ஏம்பலம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பகுதியான பனித்திட்டு மீனவ கிராமத்தில் ஏம்பலம் தொகுதியின் என்ஆர் காங்கிரஸ் வேட்பாளர் மோகன்தாஸ் ஜக்கு சின்னத்திற்கு ஆதரவாக தீவிரமாக வாக்கு சேகரித்து வருகிறார். மீனவ கிராமத்தில் உள்ள ஊர் பஞ்சாயத்தாளர்கள் மற்றும் கிராமவாசிகள், மேலும் என்ஆர் காங்கிரஸ் நிர்வாகிகள் மற்றும் பல்வேறு கூட்டணி கட்சி நிர்வாகிகள் ஊர் பிரமுகர்களையும் சந்தித்து ஆதரவு திரட்டி வருகிறார். பனித்திட்டில் சமூக சேவகரும் தொகுதியின் வேட்பாளருமான மோகன்தாஸ் ஓட்டுகள் சேகரித்தார். முன்னதாக அங்குள்ள அருள்மிகு ஸ்ரீ காளியம்மன் ஆலயத்தில் நடைபெற்ற சிறப்பு பூஜைகளில் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தார். அவருக்கு பொதுமக்கள் பொன்னாடை போர்த்தி மாலை அணிவித்து மேளதாளங்கள் முழங்க வான வேடிக்கைகளுடன் உற்சாகமாக வரவேற்பு அளித்தனர். தொடர்ந்து மோகன்தாஸ் பனித்திட்டு கிராமத்தில் உள்ள வீடுகளில் வீடு வீடாக சென்று முதல்வர் ரங்கசாமி அரசின் சாதனைகளை எடுத்து கூறி ஓட்டுகள் சேகரித்தார். அப்போது அவர் பேசுகையில், இந்த கிராமத்தில் சுகாதாரமான குடிநீர் மற்றும் 40 வருடங்களாக பழமை வாய்ந்த நீர்த்தேக்க தொட்டியை புதிதாக கட்டித் தருவதாகவும், எல்லை பகுதியில் உள்ள 55 வருடங்கள் பழமை வாய்ந்த பாலத்தை புதுப்பித்து தருவதாகவும், சாலை, கழிவுநீர் வாய்க்கால் என்று பலதரப்பட்ட தேவைகளை அடிப்படை வசதிகள் அனைத்தும் செய்து கொடுக்கப்படும் என்றும் உறுதியளித்தார். மேலும் ரங்கசாமி அரசின் சாதனைகளையும் திட்டங்களையும் எடுத்து கூறி அத்திட்டங்கள் மீண்டும் தொடர்ந்திட ஜக்கு சின்னத்தில் வாக்குகள் அளித்து என்னை வெற்றி பெற செய்ய வேண்டும். மீண்டும் முதலமைச்சர் ரங்கசாமியின் தலைமையில் என்ஆர் காங்கிரஸ் கூட்டணி அரசு அமைந்திட வாய்ப்புகள் தர வேண்டும் என கேட்டுக்கொண்டார். அப்போது மீனவ கிராமத்தை சார்ந்த 300க்கும் மேற்பட்ட நபர்கள் ஜக்கு சின்னத்திற்கு வாக்குகளை சேகரித்தனர். தட்டாஞ்சாவடி தொகுதியில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அசோக் ஆனந்த் ஆலோசனையின் பேரில் வாக்கு சேகரிக்கும் பணி நடைபெற்றது. தட்டாஞ்சாவடி தொகுதி 24வது பூத்திற்குட்பட்ட மகாத்மா நகர், டெம்பிள் அவென்யூ, ராமன் வீதி, ஈசிஆர் ரோடு ஆகிய பகுதிகளில் வாக்கு சேகரிப்பு நடவடிக்கை நடைபெற்றது. இந்த நிகழ்வில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அசோக் ஆனந்த் ஆலோசனையின் பேரில் முதல்வர் ரங்கசாமி முன்னிலையில் ஜக்கு சின்னத்திற்கு வாக்குகளை சேகரிக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது. இந்த வாக்கு சேகரிப்பில் என்ஆர் காங்கிரஸ் செய்தி தொடர்பாளர் ஜனார்தனன், நடராஜன், சுப்பராயன், சதீஷ் மற்றும் 50க்கும் மேற்பட்ட கட்சி உறுப்பினர்கள், பொதுமக்கள் பங்கேற்று தீவிர சேகரிப்பு பணியில் ஈடுபட்டனர். நிகழ்வின் போது செயல்முறை மக்களோடு நேரடியாக தொடர்பு கொண்டு வாக்குகளை உறுதி செய்வது போன்ற நடவடிக்கைகள் சிறப்பாக நடைபெற்றது. மணவெளி சட்டமன்ற தொகுதியான மணவெளி பகுதியில் கை சின்னத்திற்கு வேட்பாளர் அனந்தராமன் வாக்குகளை சேகரித்தார். புதுச்சேரி மாநிலத்தில் நடைபெற இருக்கின்ற சட்டமன்ற தேர்தல் வருகின்ற 9ஆம் தேதி நடைபெறவுள்ள நிலையில் மணவெளி தொகுதியில் சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர் முன்னாள் அரசு கொறடா அனந்தராமன் அவர்கள் வீடு வீடாக சென்று கை சின்னத்திற்கு வாக்குகளை சேகரித்தார். அப்பகுதியில் உள்ள அனைத்து வீடுகளிலும் உள்ள வாக்காளர்களிடம் கை சின்னத்திற்கு வாக்குகளை சேகரித்தார். இதில் காங்கிரஸ் கட்சியின் அனைத்து நிலை பொறுப்பாளர்கள், பெண்கள், இளைஞர்கள் திரளாக கலந்து கொண்டு கை சின்னத்திற்கு வாக்குகளை சேகரித்தனர். அப்பொழுது வேட்பாளர் அனந்தராமனுக்கு அப்பகுதி மக்கள் மேளதாளங்கள் முழங்க பட்டாசு வெடித்து மாலை அணிவித்து பொன்னாடை அணிவித்து சிறப்பான வரவேற்பை அளித்தனர். வேட்பாளர் அனந்தராமன் கூறுகையில், தொகுதியில் அடிப்படை வசதிகள் எதுவும் பூர்த்தி செய்யாமல் விடுபட்ட நிலையில் உள்ளது. அதனை அனைத்து அடிப்படை வசதிகளையும் சிறப்பாக செய்து தரப்படும் என்று மக்களிடையே வாக்குறுதி அளித்தார். இந்திரா நகர் தொகுதிக்குட்பட்ட இஸ்ரேல் நகரில் சுயேட்சை வேட்பாளர் ராபர்ட் ஜேசுதாஸ் பேட்ஸ்மேன் சின்னத்திற்கு தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அடுத்த மாதம் 9ஆம் தேதி நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தலில் இந்திரா நகர் தொகுதியில் சுயேட்சை வேட்பாளர் ராபர்ட் ஜேசுதாஸ் பேட்ஸ்மேன் சின்னத்தில் போட்டியிடுகிறார். அதனைத் தொடர்ந்து இந்திரா நகர் தொகுதிக்குட்பட்ட இஸ்ரேல் நகர் பகுதி முழுவதும் உள்ள வீடுகளில் மக்களை சந்தித்து பேட்ஸ்மேன் சின்னத்தில் வாக்களிக்க வேண்டி அவர் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார்.
இந்த வாக்கு சேகரிப்பின் போது அவருடன் ஏராளமான பெண்கள் மற்றும் அவருடைய ஆதரவாளர்கள் திரளாக கலந்து கொண்டு வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். இதற்கு அப்பகுதி மக்களும் சிறப்பான வரவேற்பினை அவருக்கு அளித்தனர். ஸ்ரீ மணக்குள விநாயகர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் வணிகவியல் துறை சார்பாக தேசிய கருத்தரங்கம் நடைபெற்றது. ஸ்ரீ மணக்குள விநாயகர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் வணிகவியல் துறை சார்பாக செயற்கை நுண்ணறிவு, டிஜிட்டல் உருமாற்றம் மற்றும் நிலைத்தன்மையை ஒருங்கிணைத்தல், வர்த்தகத்தின் எதிர்காலம் என்ற தலைப்பில் அமைந்த ஒருநாள் தேசிய கருத்தரங்கம் நிகழ்ச்சி கல்லூரியின் கலையரங்கத்தில் நடைபெற்றது. இந்த நிகழ்வில் புதுச்சேரி மற்றும் தமிழ்நாடு பகுதியிலிருந்து வணிகவியல் பிரிவு தொடர்பான பள்ளி கல்லூரி ஆசிரியர்கள், வணிகவியல் துறையை சார்ந்த இளங்கலை மற்றும் முதுகலை மாணவர்கள் என 250க்கும் மேற்பட்டவர்கள் கலந்து கொண்டு பயன்பெற்றனர். ஸ்ரீ மணக்குள விநாயகர் கல்வி அறக்கட்டளையின் தலைவர் தனசேகரன், செயலாளர் டாக்டர் நாராயணசாமி கேசவன் வாழ்த்துகளோடு தொடங்கிய நிகழ்வில் பொருளாளர் ராஜராஜன் நிகழ்ச்சியை தொடங்கி வைத்து தலைமை உரை வழங்கினார். இணை செயலாளர் வேலாயுதம், கல்லூரி இயக்குனர் முனைவர் வெங்கடாச்சலபதி ஆகியோர் முன்னிலையில் நிகழ்வில் ஸ்ரீ மணக்குள விநாயகர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் முதல்வர் முனைவர் முத்துலட்சுமி வரவேற்புரை வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக டெல்லி பல்கலைக்கழகம் வணிகவியல் புலத்தின் முதன்மையர் டாக்டர் சிங் மற்றும் புதுவை பல்கலைக்கழகத்தின் CCR இயக்குனர் பொறுப்பு மற்றும் புல முதன்மையர் டாக்டர் நடராஜன் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். தமது உரையில் வணிகவியல் துறையில் செயற்கை நுண்ணறிவின் பயன்பாடு, தற்போது கல்லூரிகளில் பயன்படுத்தப்படும் செயற்கை நுண்ணறிவு கருவிகள், மேலும் அவற்றை மேம்படுத்த வேண்டியதன் அவசியம் மற்றும் மாணவர்களின் எதிர்கால வேலைவாய்ப்பு ஆகியவற்றை எடுத்துரைத்து சிறப்புரையாற்றினர். நிகழ்வில் தேசிய அளவிலான CA ஃபவுண்டேஷன் மற்றும் இன்டர்மீடியட் குரூப் 1 மற்றும் குரூப் 2 தேர்வில் தேர்ச்சி பெற்ற மாணவர்கள், CMA ஃபவுண்டேஷன் மற்றும் இன்டர்மீடியட் குரூப் 1 மற்றும் குரூப் 2 தேர்வில் தேர்ச்சி பெற்ற மாணவர்கள் என மொத்தம் 91 மாணவர்களுக்கு பரிசுகள் வழங்கி சிறப்புரை செய்யப்பட்டது. மாணவர்களிடையே விழிப்புணர்வையும் தன்னம்பிக்கையையும் ஏற்படுத்தும் விதமாக இந்த நிகழ்வு அமைந்திருந்தது. ஸ்ரீ மணக்குள விநாயகர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் அனைத்து துறை தலைவர்கள், முதுகலை மற்றும் இளங்கலை மாணவர்கள், பேராசிரியர்கள் கலந்து கொண்ட இந்த நிகழ்ச்சியின் நன்றி உரையினை வணிகவியல் துறை தலைவர் ஜானகி ரமா வழங்கினார். நிகழ்ச்சி இனிதே நிறைவு பெற்றது. பிள்ளையார்குப்பம் வடபால் வள்ளுவர் வீதியில் அமைந்துள்ள வள்ளி தேவசேனா சமேத ஸ்ரீ சிவசுப்பிரமணிய சுவாமி ஆலயத்தில் 66வது ஆண்டு காவடி மற்றும் செடல் தேர் திருவிழாவை முன்னிட்டு பால்குட அபிஷேகம் நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் பாகூர் கொம்யூன் பிள்ளையார்குப்பம் வடவால் வள்ளுவர் வீதியில் அமைந்துள்ள சின்ன மயிலம் என புகழ்பெறும் திருக்கோவிலில் குடிகொண்டிருக்கும் வள்ளி தேவசேனா சமேத அருள்மிகு ஸ்ரீ சிவசுப்பிரமணிய சுவாமி ஆலயத்தில் 66வது ஆண்டு 108 காவடி பூஜை மற்றும் செடல் தேர் திருவிழா நாளை நடைபெறவுள்ள நிலையில் இதற்கு முன்பாக 23ஆம் தேதி திங்கட்கிழமை 1 மணி அளவில் கொடியேற்றி காப்பு கட்டுதல் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து முருகப்பெருமானுக்கு சிறப்பு அபிஷேகம் நடந்து வந்த நிலையில் இன்று காலை 9 மணி அளவில் போக்குவரத்து துறை அதிகாரி புதுச்சேரி தட்சிணாமூர்த்தி என்கிற தினகரன் தலைமையில் செயின்ட் ஜோசப் ஆங்கில மேல்நிலைப்பள்ளி தாளாளர் மோகன் மற்றும் தொழிலதிபர் செல்வநாதன் இவர்களின் முன்னிலையில் கிருமாம்பாக்கத்தில் உள்ள சிவன்குடில் இல்லத்தில் இருந்து முருகப்பெருமானுக்கு சிறப்பு அபிஷேகம் செய்து 108 பால்குடங்கள் மேளதாளங்கள் முழங்க கிருமாம்பாக்கத்தில் இருந்து பிள்ளையார்குப்பம் பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ சிவசுப்பிரமணிய சுவாமி ஆலயத்திற்கு ஊர்வலமாக சென்று 108 பால்குடங்களை அபிஷேகம் செய்தனர். இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை முருகன் உயர்நிலை கணித ஜோதிடர் ஜெயசித்ரா முருகன் இவர்களின் குடும்பத்தார்கள் மற்றும் பிள்ளையார்குப்பம் வடக்கு வள்ளுவர் சமூகத்தினர் கிராம பொதுமக்கள் செய்திருந்தனர். அதனைத் தொடர்ந்து பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. மேளதாளம் முழங்க அமைச்சர் ஜான்குமாருக்கு முதலியார்பேட்டை தொகுதியில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. புதுச்சேரி முதலியார்பேட்டை தொகுதியில் தேர்தலை முன்னிட்டு அமைச்சர் ஜான்குமார் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது மேளதாளம் முழங்க உள்ளூர் மக்கள் உற்சாகமாக அவரை வரவேற்றனர். குறிப்பாக பெண்கள் ஆரத்தி எடுத்து பாரம்பரிய முறையில் வரவேற்பு அளித்தது நிகழ்வுக்கு சிறப்பை சேர்த்தது. பின்னர் பொதுமக்களிடம் பேசிய அவர், முதலியார்பேட்டை தொகுதியில் பல்வேறு வளர்ச்சிப் பணிகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. மக்கள் நலனுக்காக தொடர்ந்து செயல்பட்டு வருகிறோம். மீண்டும் வாய்ப்பு அளித்தால் மேலும் பல திட்டங்களை கொண்டு வந்து தொகுதியை முன்னேற்றுவோம் என்றார். மேலும் அரசின் நலத்திட்டங்கள் பொதுமக்களுக்கு பயனளித்து வருவதாகவும் அதனை தொடர்ந்து விரிவுபடுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். இந்த வாக்கு சேகரிப்பு நிகழ்வு தொகுதியில் அரசியல் உற்சாகத்தை அதிகரித்துள்ளது. வில்லியனூர் 10 கண்ணு சாலையில் கூடப்பாக்கத்தில் அமைந்துள்ள சின்ன கைலாயத்திலிருந்து மயிலம் வரை பக்தர்கள் ரதக்காவடி பாத யாத்திரை மேற்கொண்டனர். புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் 10 கண்ணு சாலையில் கூடப்பாக்கத்தில் அமைந்துள்ள சின்ன கைலாயத்திலிருந்து மயிலம் வரை பக்தர்கள் ரத காவடி பாத யாத்திரை மேற்கொண்டனர்.
புதுச்சேரி சம்ஸ்கார பாரதியும் சிவ அம்மையப்பர் அறக்கட்டளையும் இணைந்து உலக அமைதி வேண்டியும் பாரத ஒற்றுமை வேண்டியும் பக்தர்கள் வேண்டுதல் நிறைவேற வேண்டியும் இந்த பாத யாத்திரை 28ஆம் தேதி இரவு 10 மணி அளவில் உலக அமைதி மையம் சன்னிதானம் ஸ்ரீலஸ்ரீ மணிவண்ணன் சுவாமிகள் ஆட்சி கூற புதுச்சேரி இந்து பாதுகாப்பு படை தலைவர் ரமேஷ் வாழ்த்துரை கூறி பாத யாத்திரையை தொடங்கி வைத்தனர். திருக்கைலை புனிதர் சின்ன கைலை சிவஞானியார் தலைமையில் காவடி எடுக்கும் முருக பக்தர்கள் காவடியுடன் முன்னே செல்ல, அதனைத் தொடர்ந்து பாத யாத்திரை செய்பவர்கள் முருகப்பெருமானின் புகழை பாடிக்கொண்டு வண்டியில் முருகப்பெருமான் அலங்காரத்தோடு பாத யாத்திரையானது பத்துக்கண்ணு, கூடிமுடக்கு, காட்டேரிக்குப்பம், லிங்காரெட்டிப்பாளையம், ரங்கநாதபுரம், கரசானூர், தழுதாளி, பெரும்பாக்கம், கூற்றோடு வழியாக மயிலம் முருகன் ஆலயத்தை காலை 7:30 மணியளவில் அடைந்தது. அங்கு புதுச்சேரி வணிக வர்த்தக கூட்டமைப்பு சங்க தலைவர் செல்வகுமார், புதுச்சேரி VHP செயலாளர் நந்தகுமார் பாத யாத்ரீகர்களை வரவேற்று வாழ்த்துரை கூற, மயிலம் பொம்மபுர ஆதீனம் 20ஆம் பட்டம் சிவஞான பாலய சுவாமிகளின் ஆசியோடு சுமார் 8:30 மணியளவில் நடைபயணம் மேற்கொண்ட அனைத்து அன்பர்களும் முருக தரிசனம் பெற்று உலக அமைதிக்காகவும் பாரத ஒற்றுமைக்காகவும் வேண்டுதல் நிறைவேறவும் வேண்டிக் கொண்டனர். பக்தர்களுக்கு அறக்கட்டளை மூலமாகவும் சம்ஸ்கார பாரதியின் மூலமாகவும் இரவு உணவும் வழியில் 4 இடங்களில் தேநீர் பிஸ்கெட்டும் வழங்கப்பட்டது. தேவையானவர்களுக்கு முதலுதவி வசதியும் செய்யப்பட்டது. மயிலம் முருகன் ஆலயத்தின் சார்பாக நடைபயணம் மேற்கொண்ட 30க்கும் மேற்பட்ட யாத்ரீகர்களுக்கு காலை உணவு வழங்கப்பட்டது. விழா ஏற்பாட்டினை சம்ஸ்கார் பாரதி இணை செயலாளர் வெங்கடேசன் ஐயா செய்திருந்தார். முருகப்பெருமான் சுவாமி அலங்காரம் ரத ஏற்பாட்டினை சிவ அம்மையப்பர் அறக்கட்டளை செய்திருந்தது. இந்த பாத ரத யாத்திரையை வழி நெடுகிலும் உள்ள பொதுமக்கள் மிகுந்த உற்சாகத்தோடு கொண்டாடி வரவேற்று முருக தரிசனம் பெற்றனர். நெல்லித்தோப்பு தொகுதியில் திமுக வேட்பாளர் கார்த்திகேயன் உதயசூரியன் சின்னத்திற்கு தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். புதுச்சேரி நெல்லித்தோப்பு தொகுதிக்குட்பட்ட தண்ணிக்கான் வீதி, ஏழை மாரியம்மன் கோவில் வீதி, வஉசி வீதி, காமராஜர் வீதி, பிள்ளையார் கோவில் வீதி பகுதிகளில் திமுக வேட்பாளர் கார்த்திகேயன் உதயசூரியன் சின்னத்திற்கு ஆதரவு திரட்டும் வகையில் வீடு வீடாக சென்று பொதுமக்களை சந்தித்து வாக்குகளை சேகரித்தார். பொதுமக்கள் வேட்பாளர் கார்த்திகேயனுக்கு ஆரத்தி எடுத்தும் மலர்கள் தூவியும் வரவேற்றனர். வாக்கு சேகரிப்பின் போது பொதுமக்களுடன் நேரடியாக கலந்துரையாடிய அவர் தொகுதியின் வளர்ச்சி, அடிப்படை வசதிகள் மற்றும் மக்கள் நல திட்டங்கள் குறித்து எடுத்துரைத்தார். பொதுமக்களின் குறைகளை கவனமாக கேட்டறிந்து அவற்றுக்கு தீர்வு காண நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உறுதியளித்தார். இந்த நிகழ்ச்சியில் கட்சி நிர்வாகிகள், தொண்டர்கள் மற்றும் உள்ளூர் ஆதரவாளர்கள் பலர் கலந்து கொண்டு வேட்பாளருடன் இணைந்து வாக்கு சேகரிப்பு பணியில் ஈடுபட்டனர். திண்டிவனம் புதிய பேருந்து நிலையம் அருகே ஒரு வழி பாதையில் அதிவேகமாக வந்த கார் இருசக்கர வாகனம் மீது மோதி ஒருவர் சம்பவ இடத்திலேயே பலியானார். மற்றொருவர் காயங்களுடன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் கிடங்கல் 2 பகுதியைச் சேர்ந்தவர் அபினேஷ் குமார் மற்றும் அவரது நண்பர் கல்கி ஆகிய இருவரும் இருசக்கர வாகனத்தில் திண்டிவனம் நோக்கி சென்று கொண்டிருந்தனர். அப்போது அதிவேகமாக அதே மார்க்கமாக வந்த காரானது திடீரென சென்னை திருச்சி நெடுஞ்சாலையில் சாலையில் திரும்பியுள்ளது. அப்பொழுது காரானது பின்னால் வந்த இருசக்கர வாகனத்தின் மீது மோதி விபத்திற்குள்ளானது. இந்த விபத்தில் இருசக்கர வாகனத்தில் வந்த அபினேஷ் குமார் மற்றும் கல்கி ஆகிய இருவரும் தூக்கி வீசப்பட்டனர். இந்த விபத்தில் சென்னையில் பிசியோதெரபி இறுதி ஆண்டு பயிலும் அபினேஷ் குமார் தலையில் பலத்த காயம் ஏற்பட்டு சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். அவருடன் வந்த திண்டிவனம் கிடங்கல் பகுதியைச் சேர்ந்த கல்கி காயங்களுடன் திண்டிவனம் அரசு பொது மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று மேல் சிகிச்சைக்காக முண்டியம்பாக்கம் அரசு பொது மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டார். இந்த விபத்து குறித்து திண்டிவனம் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். முதற்கட்ட விசாரணையில் அதிவேகமாக வந்த கார் திடீரென திரும்பியதால் விபத்து ஏற்பட்டதாக தெரிய வந்துள்ளது. காரை ஓட்டி வந்த ஓட்டுநர் காரை வழியில் நிறுத்திவிட்டு அங்கிருந்து தப்பி ஓடிவிட்டார். தப்பி ஓடிய ஓட்டுநரை திண்டிவனம் காவல்துறையினர் தேடி வருகின்றனர். இந்த சம்பவத்தால் அப்பகுதி மக்களிடையே பெரும் சோகம் ஏற்பட்டுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். லாஸ்பேட்டை தொகுதியில் காங்கிரஸ் வேட்பாளர் வைத்தியநாதன் தீவிர வாக்கு சேகரிப்பு. பிரச்சாரத்தில் பங்கேற்றார் கர்நாடக அமைச்சர் தினேஷ் குண்டுராவ். தட்டாஞ்சாவடி தொகுதியில் என்ஆர் காங்கிரசார் தீவிர பிரச்சாரம். மக்களோடு நேரடியாக தொடர்பு கொண்டு ஆலோசனை. முதலியார்பேட்டை தொகுதியில் திமுக வேட்பாளர் சம்பத் தீவிர வாக்கு சேகரிப்பு. மக்கள் உற்சாக வரவேற்பு. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தது. உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜானகி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கமலா தொலைக்காட்சியின் சமூக வலைதளத்தை பின்பற்றவும்.
நன்றி, வணக்கம்.